அதிகாரம் காலமறிதல். அருவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செய்யும். உரிய சாதனங்களுடன் சரியான நேரத்தையும் தேர்வு செய்து செயல்பட்டால் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை. வணக்கம். மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியின் சிறப்பு தொகுப்பை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில தினந்தோறும் தமிழக அரசியல் சூழல் பத்தி மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு அது தொடர்பான விவாதங்களை நடத்திட்டு வரோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில எந்த கட்சி ஆட்சியின் போது தமிழகம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கறத பிரதிபலிக்கும் கருத்து கணிப்பை பார்க்க போறோம். இது தவிர பாஜகவோட அரசியல் பலம் பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அரசியல் பிரமுகர்களோட ஒரு சில பரபரப்பான கருத்துக்களை பார்க்கலாம். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினோட நமக்கு நாமே சந்திப்பு இன்னைக்கு சென்னை அம்பத்தூர்ல நடந்துச்சு. அப்போ பேசின ஸ்டாலின், மக்கள் பிரதிநிதிகளை தேடி வாக்காளர்கள் போறதுக்கு பதிலா வாக்காளர்களை தேடி மக்கள் பிரதிநிதிகள் வரணுங்கிறது தான் நமக்கு நாமே திட்டத்தோட நோக்கம்னு சொல்லியிருக்காரு. நமக்கு நாமே பயணம் என்பது தொடக்கத்தில் சொல்ல வெற்றி பயணமாக எல்லோரையும் கவர்ந்திருக்கக்கூடிய பயணமாக அமைந்திருக்கிறது என்பதை நான் அழுத்தத்தினால் சொன்னேன். இந்த பயணத்தின் மூலமாக நான் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தின் இடத்துல சொல்லணும்னா, இனிமேல் எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும், அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களாக இருந்தாலும், எம்பிக்களாக இருந்தாலும், கவுன்சிலராக இருந்தாலும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும் இனிமே நீங்க போய் அவங்களை தேடி போகக்கூடாது. உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகள் உங்களை தேடி வரணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும் இனிமே நீங்க போய் அவங்களை தேடி போகக்கூடாது. உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகள் உங்களை தேடி வரணும். அந்த நிலை தான் நாட்டில் இன்றைக்கு உருவாகி இருக்கு. அதுதான் நமக்கு நாமே பயணத்தில் நான் பெற்றிருக்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. மக்கள் தங்களுடைய புகாரை சொல்றதற்கு கொண்டு வரப்பட்ட அம்மா சேவை மையம் பத்தி பேசின ஸ்டாலின், இது காலம் கடந்த திட்டம்னு சொன்னார். இப்ப முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு நம்பர் கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா சேவை மையம் எப்போ ஆட்சிக்கு வந்து சொல்லியிருந்தா போதும். ஆட்சிக்கு வந்து 1 வருஷத்துல 2 வருஷத்துல அறிவிச்சிருந்தா கூட மக்கள் பயன்படுத்தி இருப்பாங்க. ஆட்சி போகிற போற இடம் சாக நேரத்தில் சங்கரா சங்கரா சொல்லுவாங்க. அது மாதிரி கடைசி நிமிஷத்துல இந்த 3 மாசத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ள புகார் போடணும். அப்ப என்கிட்ட புகார் இருக்குங்கிறது அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆட்சி போகிற போற இடம் சாக நேரத்தில் சங்கரா சங்கரா சொல்லுவாங்க. அது மாதிரி கடைசி நிமிஷத்துல இந்த 3 மாசத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ள புகார் போடணும். அப்ப என்கிட்ட புகார் இருக்குங்கிறது அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆக நம்பர் கொடுத்திருக்கிறாங்க. என்ன நம்பர் கேட்டீங்கன்னா 1100 1100. ஏன்னா ஆட்சிக்கு என்னைக்கு வந்தாங்களோ அன்னையிலிருந்து சட்டமன்றத்தில் வந்து 110 விதியை பயன்படுத்தி ஒவ்வொரு உறுதிமொழியாக கொடுத்தாங்க. ஒண்ணு கூட நிறைவேற்றல. எதை பத்தி கவலைப்படாம எதையும் நிறைவேற்றப்படாம இருக்காங்க. 110 பக்கத்துல இன்னொரு முக்கியத்தை போட்டாங்க. அதான் 1100. ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிச்சா திமுகவோட பாஜக தேமுதிக கூட்டணி அமைக்க உதவுவேன்னு சொல்லி இருந்தாரு பாஜகவோட மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி. ஏன் அப்படி சொன்னேன்னு தந்தி டிவிக்கு அளித்திருக்கிற பேட்டியில விளக்கமும் கொடுத்திருக்காரு சுவாமி. ஸ்டாலின் பல இடத்துல சொல்லியிருக்காரு, வந்து டிஎம்கேல 90% வந்து இந்துக்கள் தான். அவர் கோயில் போவார், அவர் மனைவி தினம் கோயில் போவார். அதனால ஹிந்துவோட ஒரு வெறுப்பு உண்டாக்கினது திராவிட இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றல் வந்துவிட்ட காரணம் ஸ்டாலின் மேல அது அப்படி பார்த்தால் ஒரு குற்றமும் இல்லை 2Gயோட. ஆகவே ஸ்டாலினோட தலைமை தாங்கின டிஎம்கேயோட கூட்டணி போறதுக்கு பிஜேபிக்கு ஆட்சேபம் இருக்கக்கூடாதுன்னு என்னோட நம்பிக்கை. கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடி தமிழக மக்களோட பிரச்சனை பத்தி எதுவுமே பேசலன்னு குற்றம் சாட்டியிருக்காரு தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன். அது ஒரு பிரதமருடைய பேச்சாக தெரியவில்லை. தமிழகத்திலே மிக மோசமான நிலைமைகள் இருக்கின்றன. விவசாயிகளுக்கு சரியான சலுகைகள் கிடையாது. பலதரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தலித்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லாமல்
மழையினால் லட்சக்கணக்கான பேர் சென்னையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், கடலூர் போன்ற பல மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்ற வகையில் கூட ஒரு வார்த்தையை கூட சொல்லாமல் காங்கிரஸ் ஊழல் கட்சி என்று சொல்லி விட்டு போயிருக்கின்றார். காங்கிரஸ் ஊழல் கட்சி என்று சொல்லி இவர் செய்யாத ஊழலா இந்த 14 மாதங்களில் ஏதோ மிகப்பெரிய யோகிய சிகாமணியை போல பேசிவிட்டு சென்றிருக்கின்றார். தமிழக மக்கள் இந்த பேச்சை நம்ப மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழகத்தின் கோரிக்கை பற்றி எதையும் பேசவில்லை மோடி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணனும் சொல்லியிருக்காரு. அவர் பிரதமரான வேட்பாளராக இருந்தபோதே திருப்பூரிலிருந்து ஏற்றுமதியாளர்கள் டெல்லிக்கு சென்று பிரதமருக்கான வேட்பாளராக இருந்த மோடியை சந்தித்து திருப்பூரில் ஏற்றுமதியை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னபோது அந்த வேட்பாளராக இருந்த மோடி வாக்குறுதி அளித்தார். திருப்பூர் அந்த மாநகரத்திலிருந்து தற்பொழுது 20,000 கோடி ரூபாய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஏற்றுமதியை 1 லட்சம் கோடிக்கு உயர்த்துவோம் என்று 2 வருஷத்துக்கு முன்னாடி மோடி திருப்பூர் உற்பத்தியாளர்களுக்கு ஏற்றுமதியாளர்களுக்கு வாக்குறுதி அளித்தார். ஆனா பக்கத்தில் கோயம்புத்தூர் பேசுகிற போது அந்த திருப்பூர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியோ தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியோ அவர் சுட்டிக்காட்டவில்லை. தமிழகத்தில் எந்த கட்சியும் அவரோடு பிஜேபியோடு தொகுதி உடன்பாட்டுக்கு வராத காரணத்தால் ஒரு விரக்தியின் விளிம்பில் நின்று அரசியல் பேசாம கதாகலட்சம் பண்ணிட்டு போயிருக்கார். தேர்தல் கூட்டணி பத்தி அவசரப்பட்டு முடிவெடுத்திட முடியாதுன்னு, ஆனா தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளிலேயே முதலா கூட்டணி பத்தி அறிவிப்ப பாஜக தான் வெளியிடும்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. எல்லா கட்சிகளும் முடிவெடுப்பதற்கு முன்பாக நாங்கள் முடிவெடுத்தோம். சார், குறிப்பா நீங்க ஜனவரி மாதம் இறுதிக்குள் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா ஜனவரி மாதம் தற்போது பிப்ரவரி மாதமே தொடங்கியிருக்கு. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுல இருக்கு? முடிவு நல்லாவே தெரியும். அரசியல் கட்சிகளுடைய முடிவெடுப்பது என்பது நினைத்த உடனடியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் கிடையாது. கால சூழ்நிலைகள், மற்ற கட்சிகள் எப்படி காய்களை நகர்த்துகிறார்கள், இதெல்லாம் பார்த்துதான் முடிவு எடுக்கப்படும். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய முடிவு தமிழகத்தினுடைய அரசியல் வருங்காலத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்ப்பதாக அமையும். அதிமுகவில் தேர்தலில் போட்டி போட விருப்ப மனு கொடுப்பவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு புகார் எழுந்திருக்கு. பொதுவாக தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்பவர்கள் கடத்தப்படுவது என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். இன்னும் சொல்ல போனால் உள்ளாட்சி தேர்தலில் எதிர்க்கட்சியினருக்கு வாக்களித்தால் சேர்மன் பதவி பறிபோகும் என்பதால் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட கடத்தப்படுவதும் தேர்தல் காலத்தில் நடந்தேறும் நிகழ்வுதான். ஆனால் 2016 அது ஒருபடி முன்னேறி உள்ளது. விருப்பமனு அளிப்பவர்கள் கடத்தப்படுவது, மிரட்டல் விடுக்கப்படுவது என்றெல்லாம் அதகலப்படுகிறது 2016 தமிழக தேர்தல் களம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த சென்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் விஜயின் மனைவி அதிமுக ஊராட்சி செயலாளராக உள்ளார். இவர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளார். இந்த நிலையில் விஜய் மற்றும் அவரின் மைத்துனி அனிதாவை மர்ம நபர்கள் சிலர் காரை வழிமறித்து கடத்திச் சென்று விருப்ப மனுவை வாபஸ் பெறச் சொல்லி மிரட்டியதாக கூறப்படுகிறது. 3 மணி நேரம் கழித்து அவர்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. ஆர்கே நகர் தொகுதி அதிமுக செயலாளராக இருந்த பாலசுப்ரமணி கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக அறிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து அதிமுக சார்பில் பாலசுப்ரமணி கடந்த 26ஆம் தேதி விருப்ப மனு தாக்கல் செய்ததாகவும் அன்றிலிருந்தே அவரது செல்போனுக்கு மிரட்டல்கள் வந்து கொண்டே இருந்ததாகவும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் பாலசுப்ரமணியின் மகன் ராஜா. தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவரின் உறவினர்கள் கடத்தப்படுவது, அவர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்படுவது உள்ளிட்ட சம்பவங்கள் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் கட்சிக்காரங்க நாங்க தான் திரும்பி ஆட்சிக்கு வரணும்னு, எதிர்கட்சிக்காரங்க நாங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றது இயல்புதான். ஆனா அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க, வாங்க பார்க்கலாம்.
எங்கள் ஆம்பூர் நகரிலே, ஆம்பூர் தொகுதியிலே சாலைகள் செப்பனிட்டு மிகவும் அருமையான சாலைகள், குண்டும் குழியுமாக இருந்த சாலைகள் எல்லாம் இன்றைய தினம் நல்ல நிலைமையில் உள்ளது. அதே போல பள்ளிகளை எங்கள் மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கும் காரணத்தினால் பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டு, அதிகமான பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அம்மாவின் சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம், சொல்லி மாளாது. குமரி மாவட்டத்திலே காந்திவாதி சசிபெருமாள் இறந்த உயிர் நீத்த பிறகு கூட ஒரு பெண் முதலமைச்சர், இன்னும் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற நிலை கூட அவர்கள் கருத்து கொள்ளவில்லை. இன்று கூட பார்த்தோம் என்றால் அம்மா உதவி மையம் 1100 இதே அவருடைய ஆட்சியில் அவலத்திற்கு அவருடைய எடுத்துக்காட்டு 1100 நான் 30 கூட கழிந்த 10 நிமிடத்துக்கு முன்பு கூட நான் அதை கால் செய்து பார்த்தேன். அது தொடர்பு செல்லைக்கு உள்ளது. நீங்கள் அந்த நண்பரை இந்த தொடர்பு கொள்ள முடியாத பதில் வருகிறது. இவ்வாறு தான் ஒவ்வொரு அவர்கள் அறிவிக்கின்ற திட்டமும் இன்னும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே தமிழகத்தில் மீண்டும் ஒரு உயர்நிலைக்கு வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் முடியும் என்பதை பதிவு 50 ஆண்டு காலமாக கன்னியாகுமரியில் எந்த ஒரு பணியும் செய்யாமல் இருந்த போது ஒரு தனிப்பெரும் மனிதனாக வெற்றி பெற்ற பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு குமரி மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக குளச்சல் துறைமுகம், மேம்பாலங்கள், மார்த்தாண்ட மேம்பாலம், பார்வதி மேம்பாலம், இப்படி பல மேம்பாலங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் குமரி மாவட்டத்தில் மட்டும் அமைச்சர் அல்ல, தமிழகத்திற்கும் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். மீனவர்களுடைய பிரச்சனைக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஜல்லிக்கட்டு விஷயத்தில் அவரால் முடிந்த அத்தனை முயற்சிகளும் செய்து அதற்காக பாடுபட்டவர் என்பதை மாற்று கருத்தில்லை. அப்படி ஒரு மனிதரால் இதை செய்ய முடியும் என்றால் பல எம்எல்ஏகள் சேர்ந்து தமிழகத்தை நாங்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது பல மாற்றங்களை கொண்டு வருவோம். ஊழலற்ற நேர்மையான ஒரு நிர்வாகத்தை எங்களால் தர முடியும். அதை நாங்கள் எங்கள் மத்தியில் நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். மாநிலத்தில் அதை நிரூபிப்போம் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு வந்தக்கூடிய எந்த ஆட்சியுமே மக்களுக்கு சிறப்பான நன்மைகள் செய்யக்கூடிய அளவில் இல்ல. காமராஜர் ஆட்சிங்கிறது மக்களுக்கு பயனுள்ளதா இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய ஆட்சிகள் எல்லாமே, இப்போ இருக்கதா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னால இருந்தக்கூடிய ஆட்சியா இருந்தது, அவங்க அந்த தங்களை வளர்த்தி கொள்ளக்கூடிய அளவில் இருந்தாங்களே தவிர மக்களுக்கு ஒரு பயம், நல்ல ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அளவில் எந்த அரசும் இருக்கல்ல. வரக்கூடிய இதுகள்ல காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வந்தால் மட்டுமே காமராஜருடைய ஆட்சி, பழைய முற்காலத்தில் காமராஜருடைய ஆட்சி எப்படி இருந்தாலும் அதே போல் மீண்டும் சிறப்பாக மக்களுக்கு நல்ல ஒரு பயன் பெறக்கூடிய அளவிலே அது இருக்கும். ஆகவே தமிழ்நாட்டில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிதான் வர வேண்டும். நாங்கள் ஆளுகின்ற கட்சியும் இல்லை, ஆண்ட கட்சியும் இல்லை, ஆளத் துடிக்கின்ற கட்சியும் இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரின் ஆட்சியை தமிழகத்திலே மீண்டுமாக நாங்கள் கொண்டு வர முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்களின் கனவான வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் நேர்மை, எளிமை, தூய்மை என்ற தாரமந்தகத்தை கொண்டிருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரசின் தூய்மையான ஆட்சியையும் மக்களுக்கு எங்கள் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களால் கொடுக்க முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு பிரமுகர் பார்வையில 2016ல எந்த கட்சிக்கு அதிக ஓட்டுங்கிறத பத்தியும் தமிழக அரசியல் தலைவர்களுடைய நிலை பத்தியும் நடிகர் மயில்சாமி தெரிவிக்கிற கருத்துக்களை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் யாராவது ஒரு புதுமையா கட்சி ஆரம்பிச்சு புதுமையா ஒருத்தர் வந்து ஏதாவது புதுமை உண்டாக்குனா வருமே தவிர, இப்ப இருக்கிற கட்சியில வந்து நான் தான் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், எதிர்கால முதலமைச்சர், இதெல்லாம் வந்து ஆசை, அவ்வளவுதான். நான் கூட வந்து ஒரு 10,000 அடிச்சா சாலிகிராம் ஃபுல்லா போஸ்ட் விட்டோம்னா வருங்கால முதலமைச்சர் ஒண்ணுமே கிடையாது. முன்னெல்லாம் 100-150 போஸ்ட் அடிக்கலாம். இப்போ ஒண்ணு இல்லை, 5 போஸ்ட் அடிச்சு அந்த செல்போன்ல போட்டோ எடுத்து 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சா டிவியில வந்துடும். தமிழ்நாடு முழுக்க பாப்புலர் ஆயிடலாம். என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு செருப்பு தைக்கிறாரு, அவருக்கு கூட ஒரு போஸ்ட் அடிச்சு நாளை வருங்கால முதலமைச்சர் அடிச்சா அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஆசை, எல்லாரும் ஆசைப்படுவதா. எனக்கு கூட அது ஆசை இருக்கு. ஆனால் ஓட்டு யாருக்கு போடுவார்கள் ஜனங்கள், யாருக்கு அதிகமா உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் முதலமைச்சர். 5 வருஷத்துக்கு முறை ஒரு நாள் எலெக்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, ஓகே. ஆனா கரெக்டா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாலதான் பல ஸ்கிரீன் பிளே நடக்குதே தவிர, நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்ம வாழ்றது மக்களுக்காக. ஏன் 5 வருஷமா போய் மக்களை பார்க்க கூடாது? தோத்தாலும் பார்க்கணும், ஜெயிச்சாலும் பார்க்கணும். நீ போராடுறது மக்களுக்காக, நீ மக்கள் சொந்தம். அதாவது நீ வந்து மக்கள் வந்து அப்படியே உங்க வீட்டில் நீங்க வேணா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, மகன் இருக்கலாம். அது வந்து இல்லற வாழ்க்கை. பொது வாழ்க்கைன்னு வந்ததுக்கு அப்புறம்
நீங்க பொதுமக்களுடைய சொத்து. அதனால கரெக்டா இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாசம் இருக்கும்போது தான் வந்து பல ஸ்கிரீன் பிளே உருவாக்குறாங்கிறது எனக்கு பிடிக்காத ஒன்று. அது வந்து ஒவ்வொருத்தரும் அது வந்து என்னதான் உண்மையா அவங்க கஷ்டப்பட்டாலும் மக்கள் மத்தியில் அது டிராமா மாதிரி தெரியுது. நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். நான் யாரும் குறை சொல்லல. கடந்த 50 வருஷமா எனக்கு வயசானாலும் ஒரு 40 வருஷம் ஒரு 35 வருஷமா எனக்கு நினைவு தெரிஞ்சிருக்கு யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு. எந்த ஊருக்கு போனாலும் கக்கன் அப்படின்னா ஒரு பெருமையா இருக்கு, ஒரு காமராஜர் அப்படின்னா பெருமையா இருக்கு, ஒரு அறிஞர் அண்ணார்னா ஒரு பெருமையா இருக்கு, ஒரு பெரியார்னா பெருமையா இருக்கு, ஒரு அம்பேத்கர்னா பெருமையா இருக்கு, ஒரு தேவரையாவுனா பெருமையா இருக்கு, மாண்புமிகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர்னா பெருமையா இருக்கு. மான் கட்டிக்கலாம். சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போகாத ஊர் கிடையாது. நான் பெருமையா இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற எந்த தலைவர்கள் பேரை சொன்னா உள்ள மக்களுக்கு பிடிக்கலையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்கள் ஊர் அரசியல்வாதிகள் எல்லாம் கல்லர்கள் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. என்னங்க சாப்பாடு போட்டு இப்படி வார்த்தை சொல்றீங்க அப்படின்னு. எங்க ஊர் அரசியல வந்து நல்லா இருக்காங்கன்னு. அது இப்போ இல்லை. நீங்க சொல்றது 30 வருஷத்துக்கு முன்ன மயில்சாமி. உணவு போட்டு பரமா நேரத்தில் இந்த நாள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இப்பொழுது அனைத்து அரசியல்வாதிகளும் நீங்கள் கல்லர்கள். கல்லன்னு ஒன்றும் புரியல. கல்ல திருட்டு பயன்றாங்க. எங்க போய் ஒட்டிப்பீங்க நீங்க? எனக்கு சோறையும் போட்டு கறியும் போட்டு பக்கத்துல பிராந்தி பாட்டு வச்சு நான் சாப்பிட முடியுமா? உங்க ஊர் அரசியல்வாதிகள் திருட்டு பசங்கன்றாங்க. மன வருத்தம் அளிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது வெற்றி கணக்கு. இன்னைக்கு வெற்றி கணக்குல பாஜகவின் பலம் பத்தி தான் பார்க்க போறோம். பாஜக கடந்த தேர்தல்கள்ல வாங்கிய வாக்கு சதவீதம் பத்தின ஒரு தொகுப்பை இப்ப பார்க்கலாம். 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து தேர்தலை சந்தித்தன. இதில் பாஜக 21 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் 3.2. ஆனால் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் வாக்கு சதவீதம் ஏற்றத்தை கண்டது. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 6 தொகுதிகளில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய பாஜகவின் வாக்கு சதவிகிதம் 5.1. அதே நேரத்தில் 2006 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளில் தோல்வியை தழுவிய பாஜகவின் வாக்கு சதவீதம் 2ஆக சரிந்தது. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளில் தோல்வியை சந்தித்த பாஜகவின் வாக்கு சதவீதம் 2.3ஆக சற்று ஏற்றம் கண்டது. 2011 சட்டமன்ற தேர்தலில் 204 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவிய பாஜகவின் வாக்கு சதவிகிதம் 2.22ஆக நீடித்தது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக, பாமக, மதிமுக, ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் தேர்தலை சந்தித்த பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் பாஜக பெற்ற வாக்கு சதவிகிதம் 5.48ஆக அதிகரித்தது. கடந்த சில ஆண்டுகள்ல தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கி, வாக்கு பலம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில இந்த விவாதத்துல பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கி கடந்த தேர்தல்களில் போட்டியிட்டு என்னென்ன வாக்கு சதவீதத்தை வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சு பாரதிய ஜனதா கட்சி வந்து 5.48% வாக்குகள் வந்து வாங்கினாங்க. அப்போ அந்த கூட்டணியில தேமுதிக இருந்தது, பாமக இருந்தது, கணிசமான வாக்குகளை கொண்ட கட்சிகள் எல்லாமே இருந்தது. அப்போ இந்த 5.48% வாக்குகள் பாஜகவோட பலமா எடுத்துக்கலாமா? காரணம் என்னன்னா கடந்த சட்டமன்ற அதாவது 2001 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 3.2% ஓட் வாங்கியிருக்காங்க. சோ இத வந்து பாஜகவோட பலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். லாஜிக்கா நம்ம வந்து இந்த வாக்கு சதவிகிதம் பெற்றிருக்கிறாங்கன்னு ஒரு கட்சியை எப்போ உண்மையா சொல்ல முடியுமோ அப்படி எப்படின்னா அவங்க எல்லா தொகுதியிலும் போட்டியிடுறாங்க. அந்த தனித்து போட்டியிடும் பொழுது அவர்களுடைய வாக்கு வங்கி என்னங்கிறது உண்மையாக நமக்கு தெரிய வரும். இப்போ ஒரு கூட்டணியில ஒரு கட்சி போட்டியிடுறாங்க, திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க, அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில போட்டியிடும் பொழுது அவர்கள் ஒரு 20 தொகுதியோ 30 தொகுதியோ 40 தொகுதியோ போட்டியிடுறாங்க. மீதி தொகுதிகளில் அவர் வேட்பாளர்கள் நிறுத்துவதில்லை. சோ அந்த ஓட் ஷேர் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்றது இஸ் நாட் த ட்ரூ ஓட் ஷேர். அத வந்து நம்ம வந்து ஒரு அடிப்படையா நம்ம ஏன்னா அந்த கட்சி வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளவுங்கிறத கால்குலேட் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர ஒரு மாநில அளவுல அந்த கட்சியினுடைய ஆதரவு இவ்வளவுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு கூட்டணியில் இருக்கும் எந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப கிட்டத்தட்ட 18% வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி 2014.
அதுல தேமுதிக இருந்திருக்கு, பாமக இருந்திருக்கு, மதிமுக இருந்திருக்கு, பாஜக இருந்திருக்கு. சோ அதுல இருந்து இப்ப 5.4 எப்படி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா பாஜக போட்டியிட்ட தொகுதிகள்ல அவங்க பெற வாக்கு அதை நீங்க எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணவும் முடியாது. பிகாஸ் அதுல ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கு, ரீஜனல் பிளே இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதனால நம்ம ஒரு கட்சி உண்மையாகவே மக்களிடையே எவ்வளவு ஆதரவு இருக்கு அப்படின்னு தெரியணும்னா தனித்து அவர்கள் போட்டியிட்டு எவ்வளவு வாக்குகள் பெறுகிறார்களோ அனைத்து தொகுதிகளிலும் அதை வைத்துதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர இது இப்ப 5.4% இருக்கா, 2.25% இருக்கா, இல்ல 7% போயிருக்குமாங்கிறதெல்லாம் நான் ஒரு ஐடியா கொடுக்கலாம், இவர் ஒரு ஐடியா கொடுக்கலாம், நீங்க ஒரு ஐடியா கொடுக்கலாம். பட் அக்யூரேட்டா நம்ம கால்குலேட் பண்றது கஷ்டம். ஒரு கட்சி தனித்து போட்டியிடும் பொழுதுதான் அந்த கட்சியினுடைய பலம் தெரியும் அப்படிங்கிற ஒரு கருத்து பதிவு செய்யப்படுகிறது. இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அரசியல் கிசுகிசு. எல்லாருக்கும் வணக்கம். முரசு கட்சியில இப்ப பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி யாரோட போறதுங்கிறது தான். சூரியனோடவா தாமரையோடவா? இதுதான் அங்க பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி. தலைமையே இதுவா அதுவான்னு ஊசலாட்டத்துல இருக்கிறப்ப தொண்டர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்களாம். யாரோட போறதுன்னு தலைவனோ தாய்குலமோ தனித்தனியா கருத்து கேட்டப்ப பெரும்பாலானவர்கள் சூரியனுக்கு தான் ஓட்டு போட்டாங்களாம். ஆனா அந்த சூரியன் ஆதரவாளர்கள் கிட்ட நீங்க எம்எல்ஏ ஆகிறது முக்கியமா அல்லது கேப்டன் முதலமைச்சராகிறது முக்கியமான்னு ஒரு முக்கியமான கேள்வியை தாய்குலம் கேட்க அவங்க அப்படியே ஆடி போயிட்டாங்களாம். கேப்டன் முதலமைச்சராகிறது தான் முக்கியம்னு தாய்குலத்துக்கிட்ட சொல்லிட்டு தலையை தொங்க போட்டுக்கிட்டு வெளியே வந்தவங்க அது சரி தாமரையோட போனா கேப்டன் முதலமைச்சராகிறது நிச்சயம் தானா அப்படின்னு தங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு அரசியல் கிசுகிசு என்ன அப்படிங்கறத பார்த்தோம். தொடர்ந்து அடுத்ததை நம்ம பார்க்க போறது அரசியல் தொடர்பான கருத்து கணிப்பு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக அரசியல் பத்தி தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அரசியல் சார்ந்து அவங்களுடைய புரிதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகளை சார்ந்து அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் எல்லாம் எப்படி இருக்கிறது போன்ற பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைத்து மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில்களை கருத்து கணிப்புகளா பார்த்து அது தொடர்பான விவாதங்களையும் நடத்திட்டு வரோம். இன்றைக்கு விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஏற்கனவே திரு சுமன் சி ராமன் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு கிருஷ்ணன் மீடியாவை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு மக்கள் கிட்ட என்ன கேள்வியை முன்வைச்சோம், அதற்கு அவங்க என்ன பதில்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். மக்கள் கிட்ட நம்ம முன்வைத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த கட்சியின் ஆட்சியில் தமிழகம் அதிகபட்ச வளர்ச்சியை பெற்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிமுக அப்படின்னு 35% மக்கள் சொல்லியிருக்காங்க, திமுக அப்படின்னு 31% மக்கள் சொல்லியிருக்காங்க, தேசிய கட்சிகள் அதாவது காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் 14% மக்கள் சொல்லியிருக்காங்க, எந்த கட்சியும் இல்ல அப்படின்னு சொல்லி 20% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுவே கிராமப்புறம் நகர்ப்புறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிராமப்புறத்துல எப்படி சதவிகிதம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த கட்சியின் ஆட்சியில் தமிழகம் அதிகபட்ச வளர்ச்சியை பெற்றது அப்படிங்கிற கேள்வியை முன்வச்சப்போ அதிமுக ஆட்சியின் கீழ் தமிழகம் அதிகபட்ச வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அப்படின்னு 36% மக்கள் தங்களுடைய பதில்களை சொல்லியிருக்காங்க. 29% மக்கள் திமுக ஆட்சியில் தமிழகம் அதிகபட்ச வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் இது எல்லாமே பார்க்கும்பொழுது 12% பேர் சொல்லியிருக்காங்க, எந்த கட்சியும் இல்லை அப்படின்னு 23% பேர் சொல்லியிருக்காங்க. இதுவே நகர்ப்புறங்கள்ல அவர்களுடைய பதில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஆட்சியின் கீழ் தமிழகம் அதிகபட்ச வளர்ச்சியை பெற்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது நகர்ப்புறங்கள்ல 34% மக்கள் அதிமுக ஆட்சியில தான் தமிழகம் அதிகபட்ச வளர்ச்சியை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. திமுக அப்படின்னு பார்க்கும்பொழுது 33% பேர் சொல்றாங்க. தேசிய கட்சிகள் காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் அதாவது அவங்க மத்தியில் இருக்கும் பொழுது 16% மக்கள் தமிழகம் அதிகபட்ச வளர்ச்சியை பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கட்சியும் இல்லை அப்படின்னு 17% பேர் சொல்லியிருக்காங்க. ஆக மக்கள் வளர்ச்சி அப்படிங்கறத எப்படி பாக்குறாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வளர்ச்சி அப்படின்னா அவர்களுடைய புரிதல் என்பது கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. இப்போ எந்த ஆட்சியின் கீழே தமிழகம் அதிகபட்ச வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து பதில்களை பெறப்போ வளர்ச்சி அப்படிங்கிற பார்வை மக்கள் கிட்ட எப்படி இருக்கு, எதெல்லாம் வளர்ச்சி அப்படின்னு மக்கள் பார்த்திருக்காங்க? இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு வர ஒரு கேள்வியுமே ஒரு கன்சாலிடேட்டட் கொஸ்டின். இந்த கேள்வியை கூட நீங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த கட்சியின் ஆட்சியின் கீழ் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்கு, இந்த மாநில அரசா, மத்திய அரசா, இந்த எக்ஸ் கட்சியா, வை கட்சியா, இந்த மாதிரி பல கேள்விகளோட ஒரு கன்சாலிடேட்டட் ஆன்சரா தான் இது பாக்குறோம்.
அப்படி பார்க்கும்போது நம்ம மக்கள் கிட்ட வளர்ச்சி அப்படின்னு பேசும்போது பர்சனல் வாழ்வாதாரம், அதாவது அவர்களுடைய வாழ்க்கை முறை அது எப்படி மாறி இருக்கு, அது நல்லபடியா இருந்திருக்கா, தமிழகம் வளர்ச்சி வந்து தொழில்துறையா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டாலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, தமிழகத்துடைய நிலைப்பாடு அதுவும் முன்னாடியே நம்ம கேட்டிருந்தாப்புல தமிழகத்துடைய நிலைப்பாடு அது தேசிய அரசியலா இருக்கட்டும் இல்ல ஒரு சர்வதேச அரங்கத்தில இருக்கட்டும் அது எப்படி இருக்கு, இந்த மாநிலம் வந்து முழுமையா வளர்ச்சி பெற்றதுக்கான அறிகுறிகள் எந்த ஆட்சியின் கீழே நிறைய இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான ஒரு கேள்விகளுக்கு வந்த பதிலோட கன்சாலிடேஷன் தான் இது. அப்படி நீங்க பார்க்கும்போது இதுல ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல வந்து எந்த கட்சியுமே இல்ல அப்படின்னு சொல்ற ஃபேக்டர் வந்து ஒரு பெரிய பெர்சன்டேஜா இருக்கு. எஸ், இன்னொன்னு வந்து நீங்க இத கிராமப்புறம் நகர்ப்புறம் அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது இதுல இன்னொன்னு நம்ம என்ன கவனிக்கும் அப்படின்னா, அதிமுகக்கும் திமுகக்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து மக்கள் நம்மளுக்கு சொன்னது கிராமப்புறங்கள்ல வைடரா இருந்தது. அதிமுக ஒரு மேஜர் லீட் எடுத்தாங்க, திமுக கொஞ்சம் பின்தங்கினாங்க. இதே நீங்க வந்து நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா திமுக வந்து இன்னும் பலம் அடைஞ்சு அதிமுகக்கும் திமுகக்கும் இருக்கிற கேப் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தேசிய கட்சிகள் மத்தியில் ஆட்சி புரியும் போது அவர்கள் கொண்டு வந்த ப்ராஜெக்ட்ஸ் அவர்களால தமிழகத்துக்கு எத்தனை நல்லது நடந்தது. அதுல முக்கியமா நம்மளுக்கு சொன்ன 2-3 எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, பல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால இனிஷியேட் பண்றதுதான். அது அந்த தங்க நாற்கரை சாலையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு 4-5 பிரைம் எக்ஸாம்பிள் சொல்லி தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள்ல நகர்ப்புறவாசிகள் கொஞ்சம் ஜாஸ்தி. சோ இப்படிதான் வந்து மக்கள் இதை புரிஞ்சுக்கிறாங்க. டெவலப்மெண்ட்ங்கிறத வந்து அவங்க எல்லா கோணத்திலயும் தான் நம்ம அவங்க கிட்ட கேட்டு அதுக்கான பதில்களை தான் நம்ம எடுத்திருக்கோம். திரு சுமன் ஸ்ரீராமன், நீங்க சொல்லுங்க, இதுல அதிமுக ஆட்சியில அதிகபட்ச வளர்ச்சி அப்படின்னு சொல்லி 35% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப ஆளுங்கட்சியா அதிமுக இருக்கிறதுனால இந்த பதில்கள் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா வளர்ச்சி பாலிசிஸ் அடிப்படையாக பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய அளவுல ஒன்னும் ஒரு வித்தியாசமோ ஒரு முரண்பாடோ இல்ல. பிராட்லி இண்டஸ்ட்ரியல் பாலிசி, தொழில் பாலிசியா இருந்தாலும் சரி, விவசாயத்துறையை சேர்ந்த திட்டங்களா இருந்தாலும் சரி, பெரிய அளவுல இந்த இரு கட்சிகளுக்கும் மாற்றம் இல்லை. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு முன்னேற்றத்திற்கு காரணம் வந்து இந்த கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி. சில மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து கொண்டு வந்திருக்கிற பாலிசிஸ், இப்போ இங்கே வந்து திமுக கொண்டு வந்த திட்டங்கள் சிலது வந்து அதிமுக மாத்தலாம், அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் திமுக, அதை நம்ம பார்த்திருக்கிறோமே தவிர அடிப்படையாக தொழிற்கொள்கையிலோ விவசாய கொள்கையிலோ பெரிய அளவுல மாறுதல் இல்லை. சோ இங்க இருக்கிற ஒரு 35%, 31%, 32% ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு வித்தியாசமாக நாம் பார்ப்பதில்லை. கிராமப்புறங்களில் உங்களுக்கு திமுக அதாவது கிராமப்புறங்களில் யாருமே வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வரல அப்படின்னு சொல்ற ஆதங்கம், அதுக்கு காரணம் வந்து விவசாயத்துறை வந்து கிட்டத்தட்ட ஒரு நலிஞ்சு போயிட்டு இருக்கிற ஒரு துறை. இன்று தமிழகத்தில் அகில இந்திய அளவிலே அந்த மாதிரி தான் பிரச்சனை. அக்ரிகல்ச்சரல் growth மிகவும் குறைவாக இருக்கிறது. அந்த காரணத்தினால் மக்கள் அதை எப்படி பாக்குறாங்கன்னா, அவர்களுடைய வாழ்வாதாரம் நகரத்தில் இருக்கிற அளவுக்கு உயரல. அந்த ஆதங்கம் தான் இது வெளியே வருது. 23% யாருமே வளர்ச்சி கொண்டு வரல, இந்த கட்சியும் கொண்டு வரல, மாநில கட்சிகளும் கொண்டு வரல, மத்திய கட்சியும் கொண்டு வரலங்கிற அந்த வெளிப்பாடாக வருது. இன்னொரு விஷயம், திரு அருண் சொன்னது போல கிராமத்துல அதிமுகனுடைய பேஸ், அதாவது ட்ரெடிஷனலி பாத்தீங்கன்னா அந்த கால அப்கோர்ஸ் அது வந்து பெருமளவுல இன்றைய காலகட்டத்தில் மாறி இருந்தா கூட அந்த காலகட்டத்தில் அதிமுக பிரிடாமினன்ட்லி ஒரு ரூரல் பெல்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் திமுக வந்து ஒரு அர்பன் பார்ட்டி. அப்கோர்ஸ் அது வந்து நான் சொல்றது 20 வருஷம் முன்னாடி. இப்போ பெரிய அளவுல மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் தமிழ்நாடு வந்து மேக்சிமம் அர்பனைஸ் ஸ்டேட். இந்தியாலேயே வந்து அதிக மக்கள் நகரப்புறங்களில் வாழும் ஒரு மாநிலமா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டிஸ்பாரிட்டிஸ், ரூரல் அர்பன் டிஸ்பாரிட்டிங்கிறது உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கிற காரணம். ஓகே, திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, நீங்க சொல்லுங்க, இது திமுக ஆட்சியாக இருக்கட்டும் அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், மக்களுக்கு இலவச திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை வந்து முன் வச்சாங்க. இப்போ திமுக ஆட்சியில வந்து கலர் டிவி எல்லாம் கொடுத்தாங்க, இப்ப அதிமுக ஆட்சியில மிக்சி கிரைண்டர் அது எல்லாமே கொடுத்தாங்க. இந்த இலவச திட்டங்கள்லாம் மக்கள் மத்தியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, இதை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? அத வளர்ச்சின்னு எங்கேயாவது அவங்க கன்சிடர் பண்ணிருக்காங்களா? இந்த இலவச திட்டங்கள் பத்தி ரொம்ப மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் எப்ப போனீங்கனாலுமே. அது எலெக்ஷன் ஒட்டியா இருக்கட்டும் இல்ல எலெக்ஷனுக்கு தள்ளியாவே இருக்கட்டும், அதை வந்து தங்களுடைய உரிமை கொடுத்தா வாங்கினா என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் ஒண்ணு இருக்கும். அதே சமயம் இதனாலதான் வந்து இங்க வளர்ச்சிக்கு தக்கவையா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடும் இருக்கும். இது வந்து மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய உரிமை, கட்சிகள் வந்து ஒரு அரசியல் வாக்குறுதியா கொடுக்கும்போது அதுல வாங்குறதுல எங்க தப்பு என்ன இருக்கு, ஆனா அது அரசியல் வாக்குறுதியா
அவங்க கொடுக்கறது அவங்க தப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த மாதிரி தான் வந்து நம்ம கிட்ட கான்வர்சேஷன்ஸ்லாம் மக்கள் பில்ட் பண்ணுவாங்க. ஃப்ரீ பீஸ் அப்படிங்கறத நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா வளர்ச்சி, மாநிலத்துடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் கிட்ட வந்து நம்ம இந்த கேள்வியை வைக்கும்போது கல்வி பற்றி கேட்போம். அவங்களுடைய இங்க இந்த ஹெல்த் எப்படி டெவலப் ஆயிருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இல்ல ஹெல்த் பாலிசியா இருக்கட்டும், இதை பத்தி எல்லாம் நம்ம கேட்கும்போது மக்களுக்கான அதோட புரிதலை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாம அது வெண்மை புரட்சியா இருக்கட்டும், இல்ல வேளாண் புரட்சியா இருக்கட்டும், இல்ல நீர்நிலைகள் பாதுகாப்பா இருக்கட்டும், இல்ல எலக்ட்ரிசிட்டி, சாலைகள், உட்கட்டமைப்பு வசதிகள், இதெல்லாம் இல்லாம இது மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒண்ணுமே ஒரு சிம்பிள் என்வாயன்மெண்ட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை மக்கள் கிட்ட நம்ம போட்டு பதில் எடுக்க பார்ப்போம். அப்ப கடைசியில மக்கள் வந்து வளர்ச்சி பக்கமா பாக்குறது எப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது தொழில் வளர்ச்சிக்கு தான் வந்து நிறைய முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையை இமிடியேட்டா பாதிக்கிறது. அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்களா? இந்த 2 ஆட்சிகளிலுமே தொழில்துறை நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன்? தொழில்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அதுவும் செக்டர் பேஸ்டா தான் இருக்கும். இப்ப வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட பேசும்போது, அதாவது மேற்கு மாவட்டங்கள்ல நிறைய பேர் நம்ம கிட்ட பேசும்போது எப்படி வந்து அவங்க 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்த தொழில்ல இப்ப அவங்க இல்ல, வேற தொழிலுக்கு போயிருக்காங்க, எப்படி வெளியூர்கள்ல இருந்து ஆட்கள் உள்ள வந்திருக்காங்க, எப்படி இப்ப அவங்க வேற ஊருக்கு போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஆதங்கங்கள் இருந்தது. இதே நீங்க கொஞ்சம் வேற பக்கம் வந்தீங்க அப்படின்னா அங்க விவசாயிகளுடைய குறைகள் தீர்க்கப்பட்டிருக்கணும் சில பேர் சொன்னாங்க, தீர்க்கப்படலனும் சில பேர் சொன்னாங்க. இது ஒரு ரொம்ப மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸா இருந்தது. அதுலதான் அந்த கான்சே நோ ஒப்பீனியன், அதாவது எந்த ஆட்சியுமே வந்து எங்களுக்கு எதுவும் நல்லது பண்ணலங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து பிரிடாமினண்டா ஸ்ட்ராங்கா இருந்தது இந்த கேள்விக்கு. தொடர்ந்து பேசலாம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில வளர்ச்சி அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது? அது கிராமப்புறங்களாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறங்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது ஏற்றுக்கொள்ள முடிகிறதா, அது அல்லது இன்னும் தமிழகத்தில் வளர்ச்சி தேவைப்படுகிறதா என்பது பற்றி விவாதிக்கலாம். எந்த கட்சியினுடைய ஆட்சியில தமிழகம் அதிகபட்ச வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அப்படிங்கிற பார்வையில மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு, அது தொடர்பான விவாதத்தை இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த திமுக ஆட்சியில வந்துட்டு தமிழகம் அதிகபட்ச வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி 31% வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, எதெல்லாம் அவங்க வளர்ச்சி அப்படின்னு பார்த்திருக்காங்க திமுக ஆட்சி காலத்துல? நம்ம இது 2 விதமாவும் பார்க்கலாம். அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி. முதல்ல திமுக இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா நகர்ப்புறங்கள்ல வந்து திமுக ஆட்சி செய்த பல திட்டங்களை வந்து மக்கள் நம்மளுக்கு முன்னெடுத்து வச்ச திட்டங்கள், சென்னையில நம்மளுக்கே தெரிஞ்சாப்புல அந்த சிங்கார சென்னை கேம்பெயின் வந்து கொஞ்சம் நிறைய பேர் எடுத்து சொன்னது, பாலங்கள் கட்டினது கொஞ்சம் நிறைய பேர் எடுத்து சொன்னது, அது அந்த லைப்ரரியா இருக்கட்டும், இந்த மாதிரி பல திட்டங்கள். அது மட்டும் இல்லாம சென்னையோட உட்கட்டமைப்பு வசதி, இதை பத்தி நிறைய பேர் பேசினாங்க. இது சென்னை மக்கள் இல்ல நகர்ப்புற மக்கள், திருச்சி, கோயம்புத்தூர், இந்த மாதிரி. அது கோயம்புத்தூர்லயும் அவங்க சொன்னது எப்படி அந்த தமிழ் மாநாடு நடக்கும்போது அங்க சாலைகள் விரிவாக்கப்பட்டது, இந்த மாதிரி பல விஷயங்கள் திமுகவுக்கு சாதகமா சொன்னாங்க. திமுகவுக்கு பாதகமா நகர்ப்புற மக்கள் சொன்ன சில திட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அறிவிச்ச இதுல இருந்து எத்தனை பண்ணி முடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி பல குமுறைகள். அதெல்லாம் லோக்கலைஸ்டா இருக்கும், ஒரு ஜெனரலா எதுவும் இல்லாம ஒரு நகரமே வந்து இல்ல இந்த விஷயம் அவங்க பண்ணல அப்படின்னு நம்மளுக்கு சொல்லல. சின்ன சின்ன ஊர்ல தாம்பரத்துல ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி லோக்கலைஸ்டா இருக்கும். அதிமுக நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உலகறிஞ்ச விஷயம், அந்த அம்மா கேண்டீன் வந்து சென்னை போன்ற நகரங்கள்ல ஒரு நல்ல தாக்கத்தை அவங்களுக்கு கொடுத்ததுங்கிறது மக்களும் நாளைக்கு திருப்பி ஊர்ஜினப்படுத்தினாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் அதிமுக ஆட்சியில மாநகரங்கள்ல நடக்காத விஷயம் ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது லோக்கலைஸ்டா அந்தந்த ஊர்ல அவங்க நம்மளுக்கு சொன்னதுதானே தவிர ஒரு நகரமே இல்ல இது அவங்க இந்த ஆட்சியில பண்ணல அப்படின்னு நம்மளுக்கு சொல்லல. ஊர் பகுதிகள் நீங்க போனீங்க அப்படின்னா இந்த 2 ஆட்சிகளுக்குமே அவங்க நம்மளுக்கு எடுத்து சொன்ன ப்ராஜெக்ட்ஸ் கூட்டு குடிநீர் திட்டங்களா இருக்கலாம், இல்லனா வந்து விவசாய கடன் தள்ளுபடியா இருக்கலாம், இல்ல இது மட்டும் இல்லாம மானியங்கள் அதுவா இருக்கலாம். இப்போ கறவை மாடு கொடுத்ததுல அது அதிமுக சாதகமாகவும், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் திமுக சாதகமாகவும், கரண்ட் இல்லாதது அவங்களுக்கு பாதகமாகவும், இங்க வந்து நதிநீர் பிரச்சனையில இது பண்ணது இவங்களுக்கு சாதகமாகவும், இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான ஈக்குவேஷனா தான் இருந்தது. ஊர்ப்புற மக்களும் நகர்ப்புற மக்களும் எடுத்து சொன்னது, நகர்ப்புறங்கள்ல அவங்க வந்து சாலைகள், மேம்பாலங்கள், இந்த மாதிரி தான் முதல்ல அவங்க மனசுக்கு வருது. ஊர்ப்புறங்கள்ல நீங்க போகும்போது அவர்கள் சார்ந்த தொழில், அதை பத்தி தான் மக்கள் நிறைய பேசுறாங்க. சாலைகள் பத்தி எல்லாம் வந்து கண்டிப்பா பேசுறாங்க, ஆனா இமீடியட்டா அவங்க மனசுக்கு வர்றது அவங்க சார்ந்த தொழில். இத இன்னும் ஒரு அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து போனீங்கன்னா அது தேசிய கட்சிகள், அது போக போக
திரு சுமன் ஸ்ரீராமன், இப்போ 2 பிரதான கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகள் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்து தமிழகம் சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கருத்து கணிப்புல பார்க்கும் பொழுது மக்கள் வந்து அதிமுக 35%, திமுக 31% சொல்லியிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட 66% மக்கள் தமிழகம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த திராவிட கட்சிகளால அப்படின்னு திங்க் பண்ணி இந்த கருத்து கணிப்புல பதில் சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாருங்க? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நம்ம கருத்து கணிப்பு வாங்கும் பொழுது அதுல இப்போ திரு அருண் சொன்னது வந்து அந்த இஷ்யூஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த இஷ்யூஸையும் நம்ம வந்து இஃப் வி பப்ளிஷ் இட் அது வந்து மக்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியா இருக்கும். ஏன்னா என்ன முக்கியமா ஆகுதுனாக்கா இந்த மாதிரி ஒரு அப்டிராக்ட் ஒரு கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வளர்ச்சி அப்படிங்கறதே மக்கள் எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம டெஃபினிட்டிவா இல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த ஓகே 38% மக்கள் வந்து இந்த திட்டத்தை பத்தி சொன்னாங்க, 28% மக்கள் இதை சொன்னாங்க அப்படின்னு நம்ம பட்டியலிட்டோம்னாக்கா நிச்சயமாக மக்களுக்கு இது புரியறதுக்கான வாய்ப்பு அதிகம். அவங்களுடைய பெர்செப்ஷன் ஆஃப் வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து அகில இந்திய அளவுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மிகவும் ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட், தொழில் வளர்ச்சி மிகவும் அதிகமாக பெற்றிருக்கிற ஒரு மாநிலம். என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த வளர்ச்சி சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னாக்கா ஒரு அன்பேலன்ஸ்ட் growth. வட தமிழ்நாடும் மேற்கு பகுதிகளிலும் இருக்கிற அந்த தொழில் வளர்ச்சி தென் தமிழ்நாட்டுக்கு போகாமல் விட்டது ஒரு பெரிய ஒரு குறை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது விவசாயத்துறையில ஏற்படாத வளர்ச்சி, அது அகில இந்திய அளவுல வந்து பின்தங்கி போயிருக்கு. அக்ரிகல்ச்சர் growth ஹார்ட்லி 2% கூட அக்ரிகல்ச்சர் growth வரமாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தமிழ்நாடும் அக்ரிகல்ச்சரல் growthல கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருப்பது நிச்சயமாக ஒரு பின்னடைவுக்கு ஒரு காரணம். ஆனால் ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா எப்படியுமே நம்ம வந்து 2 விதத்துல பார்க்கலாம். ஒன்னு வந்து நம்ம அகில இந்திய அளவுல நமக்கு மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணுமா, அப்படி பண்ணோம்னா நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓரளவுக்கு 2 திராவிட கட்சிகளும் தொழில் வளர்ச்சியில வந்து ஒன்னும் பெரிய அளவுல நம்மளை கைவிடல அப்படிங்கிற சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா நம்ம வந்து பீகாரோடையும் யூபியோடையும் சத்தீஸ்கரோடையும் தான் நம்ம கம்பேர் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இதை விட நம்மால் செய்திருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக செய்திருக்க முடியும். சோ சில மக்கள் வருத்தப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு, பல மக்கள் சந்தோஷப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே, இப்ப நீங்க சொன்னீங்க நிச்சயமா தமிழகம் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம் தான். ஆனா அந்த வளர்ச்சி தென்கோடியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை போய் சென்றடையல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்பயும் வந்து நம்ம எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா குஜராத் தான் ஒரு வளர்ந்த மாநிலம், முன்னோடி மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம தமிழகத்தை வந்து சொல்றது இல்ல. இதற்கு என்ன காரணம்? இல்ல அப்படி கிடையாது. இப்ப இந்தியால டாப் 3 இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்ஸ்னா மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு. அது எல்லாமே வந்து மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா. இன்ஃபேக்ட் எல்லாருமே அது சொல்றது வந்து அந்த வெஸ்டர்ன் பெல்ட்டும் சதர்ன் பெல்ட் இப்படி வருது. குஜராத்ல ஆரம்பிச்சு ஒட்டுநாப்புல மாநிலம் மகாராஷ்டிரா, அதுக்கு ஒட்டுநாப்புல மாநிலம் கர்நாடகா, அதுக்கு ஒட்டுநாப்புல மாநிலம் இந்த பக்கம் தமிழ்நாடு. சோ அந்த டாப் 4 இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட். அப்கோர்ஸ் அங்க நார்த்ல என்சிஆர் டெல்லியை சுத்தி இருக்கிறதுனால வந்து அது 3 மாநிலங்களுக்கு அது போயிடுது அந்த வளர்ச்சி. பிளஸ் பஞ்சாப் ஒரு சின்ன பெல்ட். இந்த இடங்களை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவுடைய பெரும்பாலான பகுதிகளில் பெரிய அளவுக்கான தொழில் வளர்ச்சியே இல்ல. ஈஸ்டர்ன் காரிடார் ஃபுல்லா தொழில் வளர்ச்சி ரொம்ப பின்தங்கி இருக்கிற இடம். அதாவது நீங்க ஆந்திராவை தாண்டி போயிட்டீங்கன்னா ஒரிசாவா இருக்கட்டும், அந்த பக்கம் அப்படியே வந்து பெங்காலா இருக்கட்டும், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸா இருக்கட்டும், பெரிய அளவில் தொழில். அதே மாதிரி மத்திய இந்தியாவின் தொழில் வளர்ச்சி இல்ல. சோ குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆர் பிராக்டிகலி தி என்ஜின்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் growth இன் இந்தியா. நிச்சயமாக இந்த கட்சியின் ஆட்சியில் தமிழகம் அதிகபட்ச வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டு கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பதில்களை சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் தமிழகத்தில் வளர்ச்சி அப்படின்னா மக்கள் என்ன பார்வையில பார்த்திருக்காங்க, இன்னும் என்ன மாதிரியான வளர்ச்சிகள் எல்லாம் அவர்கள் எதிர்நோக்கி இருக்காங்க போன்ற பல்வேறு விதமான பதில்களை இன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.